இவ்வளவு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு இறையாண்மை உள்ள கட்சிகள். ஒரு தனிநபர் சட்டமன்ற உறுப்பினர் கட்சி தாவல் செஞ்சா அதுக்கு சட்டம் இருக்கு. எங்கேயாவது ஒரு கட்சி ஒரு கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணியில போகக்கூடாதுன்னு எங்கேயாவது ஒரு அரசியல் சட்டமோ அமைப்போ சொல்லுதா? ஏன்னா கொள்கை கூட்டணி தான். உங்க கட்சி 90 இடமோ 97 இடமோ 100 இடமோ 110 இடமோ எடுத்துருந்துச்சா? உங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்வது என்ன, ஒரு கட்சிக்கு இறையாண்மை உண்டு. இந்த கட்சி இன்னொரு கட்சியில போய் சேர முடியும். அதனால உங்கள்ட்ட நாங்க என்ன ஏமாத்துறோம் அப்படி பார்த்தா 1980 நாங்க 113 இடம் எடுத்திருந்தோம் கூட்டணியில. நீங்க 112, 2 பேர் ஒன்னா தான் இருந்தோம். அதை எங்களை விட்டு நீங்க போனீங்க. அதுக்கு முன்னாலே நீங்க நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி போட்டு அதுக்கு முன்னால என்னென்ன இந்த இந்திரா காந்தி அறிக்கையெல்லாம் பேசின காலம்லாம் உண்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு நன்றாக தெரியும் 98, 99 எங்களோட எலெக்ஷன்ல நின்றுட்டு நீங்க பதவி கிடைக்கும் சொல்லி வாஜ்பாய்க்கு போய் முட்டு கொடுத்தீங்க, பதவி வாங்கினீங்க, அடுத்து அவரோட ஆட்சி பிடிக்கும். இதைத்தான் நாங்க துரோகம்னு சொல்ல மாட்டோம். அதாவது முதுகுல சுமந்தன நாங்க சொல்லல. 2014 உங்க மூலமா எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுச்சு. அன்னைக்கு உள்ள 2G பிறகு நீங்க ஜெயிச்சீங்க, அது வேற விஷயம். அந்த இழப்புக்கு பிறகு நாம ஒன்னா கூட்டணியில இருந்துகிட்டு இருந்தோம். நீங்க திடீர்னு கூடா நட்பு கேடா முடின்னு எங்களை கழட்டி விட்டீங்க. பல முறை நீங்க துரோகம் செஞ்சாலும் நாங்க துரோகம் செஞ்சீங்க நாங்க சொல்லல. நீங்க எங்களை முதுகுல குத்தணும் நாங்க சொல்லல. 1, 2 இல்ல. பாஜகவை நீங்க என்ன பண்ணீங்க? 2003 கூட ஆட்சியிலே இருந்துட்டு வெளியில வந்தீங்க. பாஜக தோத்து போயிரும் நல்லா தெரிஞ்சு வெளியில வந்தீங்க. அதனால இந்த துரோகம் முதுகுல குத்துனது நீங்க எங்களை சுமந்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. சொல்லவே இல்லையா? அவங்க தானே துரோகம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்னைக்காவது 7 முறை அவங்கள துரோகின்னு சொல்லி இருக்கணும். 7 முறை அவங்கள நாங்க முதுகுல குத்துனீங்க சொல்லி இருக்கணும். ஒரு முறை கூட நாங்க சொல்லலையே. பாஜகவே உங்களை சொல்லலையே. 2003 அவங்களோட நீங்க இருந்தீங்க. உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுச்சு? 2001 அருமையான ஒரு ஆட்சியை முன்னாள் முதல்வர் கலைஞர் செஞ்சாரு. எப்படின்னா 96 இருந்து 2001 வரை நல்ல ஆட்சி. மீண்டும் அவர் ஏன் வர முடியல? பாஜகவில் போய் நீங்க சேர்ந்தீங்க. அதன் விளைவு என்னாச்சு? எந்த கூட்டணி கட்சியும் உங்களோட இல்லை, சாதி கட்சிகள் மட்டும்தான் மிஞ்சிச்சு. படுதோல்வி அடைஞ்சிங்க. அந்த நிலைமை இன்னும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இன்னைக்கு சொல்றோம். நாங்க தாவேக்கா, நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்க, மற்ற கட்சிகளை தாவேக்கால போய் போங்க பரவாயில்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு தாவேக்கா உங்களுக்கு மேல கோபம் இருந்தா அந்த கோபம் என்பது அடுத்த தேர்தல் நீங்க காமிக்கலாம். நாங்க காங்கிரஸ் சார்பா இந்தியா கூட்டணியில கூட நீங்க இருங்க. காஷ்மீர்ல எப்படி ஷேக் உமர் அப்துல்லா கட்சி மெஹபூபா முஃப்தி கட்சி ஒன்னா இருக்கோ, அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் 3மே எதிரான கூட்டணி. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இருங்கன்னு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். இருக்கிறது இல்லாத உங்க விருப்பம். நாங்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கணும், நீங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கணும், பிஜேபிக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைமை வந்துட்டீங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டில் உங்களால் ஆட்சியவே பிடிக்க முடியாத சூழல் வரும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நாங்க உங்களை அனுப்பல, நீங்க போறீங்க. 2வது விஷயம், சமீபத்தில் நான் திமுக முன்னாள் முதல்வர் இன்னைக்கு தலைவரை நான் பாராட்டுறேன். உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தேர்தல் கமிஷன் விஷயத்தில் இந்தியா கூட்டணி என்ன சொல்லுச்சோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அப்ப நீங்க இன்னும் பாஜக எதிர்பார்த்தா இருக்கீங்க. நீங்க பாஜகவோட எதிர்ப்பை தொடருங்கள் தான் நாங்க சொல்றோம். நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களோ இல்லையோ, பாஜகவை எதிர்த்தா தான் 2001 ஏற்பட்ட நிலைமை, அதுக்கு முன்னால ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது என்பதுதான் எங்க இது. உங்களை நாங்க வேண்டாம் சொல்ல, நீங்க வேண்டாம் சொல்றீங்க, இருக்கையை மாத்தி கொடுங்கன்னு சொல்றீங்க. நாங்க இன்னைக்கு திமுகவை இந்தியா பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திமுகவுடைய தலைவர் சரியா இருக்காரு. இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தான், அதாவது 6 மாசத்துல நம்முடைய திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆகிறான்னு சொல்லி நாங்களா சொன்னோம்? வேற யார் சொன்னா? அதை விட அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? அவருக்கு முதல்வருக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு கோபம் வரல, கோபம் வந்தா நாளைக்கே சாதம் 2 நாள் காடு உள்ளாதுங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பேசுறாரு. இன்னைக்கு நீங்க அதிமுகவோட நெருங்குனீங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா, ஏன் எடப்பாடியாரை பார்க்கலன்னு இன்னைக்கு திமுக கேக்குது. எடப்பாடிக்கு ஏதாவது ஒண்ணுதாங்க நடக்கும். அது அதிமுக நடக்கல. அதிமுகவும் திமுகவும் பேசினாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அந்த சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சிகள் சொல்லுது. அப்படி இல்லை.
அப்படின்னு நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நாங்க போய் நின்றோம். எதை நின்றோம்? நாங்க எதை செஞ்சோமோ காங்கிரஸ், அதுதான் IUML, VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னால வந்துச்சு. நான் கேட்கிறேன், இவ்வளவு கூட்டணி கட்சிகள், முக்கியமான கட்சிகள் ஏன் உங்களை விட்டு விலகுச்சு? நாங்க ஒருத்தர் மட்டுமா விலகணும்? எல்லாரும் விலகினா சூழ்நிலை, சந்தர்ப்பம் இவைதான். இந்த துரோகம்ங்கிற வார்த்தையை திரும்பி திரும்பி பயன்படுத்த வேண்டாம். சகோதரர் கண்ணன் அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். சூழல் தான் காரணம். அந்த சூழலை மீறியோ இயற்கை மீறியோ நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்பர் 1. 2வது, தேர்தல் முடிகிற வரை 100% விழுக்காடு காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் உழைத்தார்கள். அதுவும் தவறு அல்ல, சரியான விஷயம்தான். தேர்தலுக்கு பிறகு இந்த வார ஒரு சூழல் வந்தது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், சுரேஷ்குமார் 2 விஷயம் சொல்றாரு. பாஜகவும் கூட்டணி வைக்குது, காங்கிரஸும் கூட்டணி வைக்குது. காங்கிரஸ் யாரோட கூட்டணி வச்சாங்களோ அவங்க பூரா இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அவங்க 1000 பேர் சொல்லலாம், அவங்களுக்கு சரியா ஒத்துழைக்கல, பீகார்ல ஒத்துழைக்கல. ஆனா பாஜக என்ன பண்ணுச்சு தெரியுமா? மெஹபூபா முஃப்தி கட்சியை காஷ்மீர்ல நிர்மூலமா மாத்தினாங்க. அதே மாதிரி அகாலி தளத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க. அதே மாதிரி சிவசேனாவை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க. இப்படி அசாம் கண பரிஷத்தில் ஒரு கட்சி இல்லை, இன்னைக்கு காணாம போச்சு. அதை பூரா கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் முழுமையா பண்ணவங்க அவங்க. நாங்க அப்படி இல்லை. தேர்தலில் எங்களுக்கு முன்பின் வந்திருக்கலாம், நாங்க சீட்டு கூட கேட்கலாம், குறையலாம். ஆனா காங்கிரஸை பொறுத்ததல்ல. 3வது ஒரு விஷயம், 5 சீட்டு ஏதோ திமுக எங்களுக்கு கொடுத்ததாக சொல்றாங்க பார்த்தீங்களா, அல்லது IUMLக்கு 2 சீட்டோ கம்யூனிஸ்டுக்கு 2, அது அல்ல உண்மை. நாங்க கூட்டு சேர்ந்தா தான் இந்த இடம் வரும். இப்போ உதாரணமா சுமார் 5000 ஓட்டுல திமுக 20 இடங்கள்ல வென்று இருக்கு. சுமார் 40 இடங்கள்ல 8000 ஓட்டுல வென்று இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஏத்துக்கிட்டு தான் முதல் சொன்னேன், திமுக ஒரு 110 இடம் எடுத்திருந்து இந்த சூழ்நிலை வந்திருக்காது. அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது இப்ப நான் சொல்லிட்டு வரேன். அதையும் அழகா கண்ணன் சொன்னாரு. கூட்டணி கட்சிகளோட சொன்னது. அப்ப இப்ப 40 இடங்கள் இன்னைக்கு 59 40 இடம் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா, காங்கிரஸ் உடைய ஓட்டு நாங்க பாராளுமன்றத்தில் நின்றா 10 இடங்கள் நிற்கும் போது நாங்க 10% மேல வாங்குறோம். வெறும் 25 இடம், 5 பார்லிமெண்ட் கூட கிடையாது, 28 இடம் நிற்கும் போது நாங்க 4% எடுக்கிறோம். இந்த 4% ஓட்டை சுமார் 2 லட்சம் ஓட்டுல நீங்க கணக்கு போட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆல மட்டும் 8, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள் அவங்க வெற்றி இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளை கணக்கு போட்டு பார்த்தா 50 இடங்களுக்கு மேல கூட்டணி கட்சிகளால் அவங்க வென்றிருக்காங்க. அதனால நாங்க கொடுத்தோம், நாங்க வாங்கினோம், அங்க போய் ஒரு பார்லிமெண்ட். நான் கேட்கிறேன், பார்லிமெண்ட் உறுப்பினர் ரோட்ல போறவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? எங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? எங்க கூட்டணியுடைய பலம். அதனால தான் இன்னைக்கு உங்களால கஷ்டப்படுறீங்க இந்த கூட்டணி போச்சேன்னு சொல்லி. 3வது, தாவேக்கா தானா எங்களுக்கு கொடுக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ஏன் பொறாமப்படணும்? எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு செய்த ஒரு நன்றிக்கு எங்களுக்கு அவங்க செய்யறாங்க. இதுதான் விஷயமா ஒழிய